ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பெண் குழந்தைகள் வெற்றியின் படிக்கட்டுகள் என்கிற தலைப்பில் கடந்த வாரம் சில செய்திகளை பார்த்தோம். அது தொடர்பாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே சமூகத்தில் அல்லது சமுதாயத்தில் எல்லா மனிதர்களிடத்திலும் பெண் பிள்ளைகள் என்றால் அவர்கள் அலங்காரமாக வைக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களை முழுமையாக ஒரு ஆண்தான் பாதுகாத்து கபருக்கு அனுப்ப வேண்டும் என்பதை போன்ற ஒரு சிந்தனை இருந்து கொண்டிருக்கிறது. படைத்த ரப்பு அப்படி சொல்லவில்லை. ஆண் தனக்காக வாழ வேண்டும், தன் மறுமை வெற்றியை உருவாக்கி கொள்ளக்கூடிய அடிப்படையில், மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அடிப்படையில் ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதை போன்றே ஒரு பெண்ணையும், அவர் மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அல்லது சம்பந்தமே இல்லாத ஆதரவற்ற ஒரு பெண்ணாக கூட பல வடிவங்களில் அமையலாம். யாராக இருந்தாலும் அவர்களை அவர்களாக வாழ்வதற்கு வழிவகைகளை அமைத்து கொடுப்பது ஒரு ஆணின் பொறுப்பு. ஆனால் பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், பெண் பிள்ளைகளை அவர்களுக்காக உருவாக்க வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தனை பெரும்பாலும் இல்லை. அவர்களுக்காக உருவாக்க வேண்டும், அவர்களுக்காக சேமிக்க வேண்டும், அவர்களுக்காக ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதன் விளைவு அவர்கள் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார்கள். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதில் காணாமல் போய்விடுகிறார்கள். சில நேரங்களில் தங்களது கண்ணியத்தை இழக்கக்கூடிய ஒரு முடிவுகளுக்குள் சென்று விடுகிறார்கள். பல நேரங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்கள். எந்த பிள்ளை தன் கண்ணியத்தை, தன் குடும்ப சூழலை உதறிவிட்டு செல்கிறாரோ அவருக்கு அவர் சார்ந்த வசதியில் குறைபாடு இருக்கிறதா என்றால் இல்லை. பாசத்தில், ஆதரவில் குறைபாடு இருக்கிறதா என்றால் இல்லை. ஒன்றே ஒன்று, தம் வாழ்வில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஒரு உலகத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் அல்லது எதிர்காலத்தில் உன் காலில் நீ எப்படி நிற்க வேண்டும் என்கிற அந்த பாடத்தை பெரும்பாலான பெற்றோர்கள் கொடுக்க தவறி விடுகிறார்கள். குர்ஆன் பேசுகிற வரலாறு, ஒவ்வொரு பெண்ணும் தான் சுயமாக உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அதற்கு சூழலை அமைத்து கொடுப்பது ஒரு தந்தை, ஒரு கணவன், ஒரு ஆண், ஒரு சகோதரன், யாரோ ஒரு ஆண். அவர்கள் ஒரு நம்பிக்கை ஊட்ட, நீ உனக்காக வாழ், படைத்தவன் சொன்ன அடிப்படையில் வாழ். அவ்வளோ. எனக்காக, ஊருக்காக, சமூகத்துக்காக, அவருக்கு பயந்து, படைத்தவனுக்கு பயந்து உன் வெற்றிக்காக வாழ், நீ அதை சமாளி என்கிற தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்கிற வரலாற்றை குர்ஆன் நெடுக சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. நிறைய வரலாறுகளை நாம் பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லப்பட்ட வரலாறு தான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரை பற்றி அல்லாஹ் சொல்வான். வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்லிஇ. நான் திரும்ப திரும்ப சொல்வது, குர்ஆனை வெறுமனே ஒரு தத்துவமாக, ஒரு புனிதமாக நினைக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது வழி நடத்துகிறது. எடுத்து வாசித்தால் அதன் கருத்தை, அதன் பாடத்தை புரிந்து வாசித்தால் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். அது அல்லாஹ்வின் உரையாடல். அல்லாஹ் பேசுகிறான், நம்மோடு பேசுகிறான். இப்படி செய், இப்படி செய்யாதே என்று அல்லாஹ் பேசிக்கொண்டே இருக்கிறான். எங்கேயோ இருக்கிற அல்லாஹ்வுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்று நினைக்கிறோம். எங்கேயோ இருந்தாலும் பிடரின் நரம்பை விட அருகிலிருந்து நம்மளை கண்காணிக்கிறான். எங்கேயோ இருந்தாலும், அரிசிக்கு மேல் 7 வானங்களுக்கு மேல் அரிசில் இருந்தாலும் அவனது உரையாடல், அவனது பேச்சு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு,
மூசாவின் தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம், அன் அர்லிஇ, அவருக்கு நீங்கள் பால் கொடுங்கள். குழந்தையாக பிறந்து விட்டார். ஃபிரௌனுடைய காவல்துறைக்கு தெரிந்துவிட்டால், பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று தெரிந்துவிட்டால் உடனடியாக வந்து அறுத்து வெட்டி வீசி விடுவார்கள். நீங்கள் அந்த புள்ளையை பால் கொடுத்து வளர்த்து பராமரியுங்கள். ஃபைதா ஹிஃப்தி அலைஹி, உங்களுக்கு பயம் ஏற்பட்டால், நம்ம வளர்த்தா வந்து கண்டுபிடிச்சிருவான், கொன்று போட்டுருவான் என்கிற அச்சம் ஏற்படுகிறதா, ஃபல்கீஹி ஃபில்யம், கடலில் தூக்கி போட்டு விடுங்க. ஒலா தஹாஃபி ஒலா தஹசனி, பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்த வார்த்தையை கவனிங்க. பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்த தாய்க்கு என்ன ஆறுதல், என்ன தைரியம், என்ன துணிச்சல் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீனா வளர்த்துக்கம்மா, சமாளி. சமாளிக்க முடியலையா, தூக்கி கடல்ல போடு. பயப்படாத, கவலைப்படாத, என்ன நடந்து விடும் பயப்படாத, எதிர்காலத்தில் என்ன ஆகும் பயப்படாத, கவலைப்படாதே. இன்னா ராத்தூஹு இலை, அவரை உன்னிடத்தில் நாம் திரும்ப கொண்டு வருவோம். நீ தூக்கி போடு, உன் கையில் அந்த புள்ள வந்து சேரும். வஜாயிலூஹு மினல் முர்சலீன், அவரை தூதர்களில் ஒருவராக நாம் ஆக்கவிருக்கிறோம். அல்லாஹ் எப்படி உருவாக்குறான் பாருங்க. பாப்பாவை நம்பி, கணவனை நம்பி, ஊர் தலைவரை நம்பி, அப்படி ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறானா, நான் சொல்வதை கேள், நீ தூக்கி போடு. தூக்கி போட்டாங்க, ஒரு பாக்ஸில் வச்சு தூக்கி போட்டாச்சு. ஃபல்தகதஹு ஆலு ஃபிரௌன், ஃபிரௌனுடைய குடும்பம் அதை கண்டெடுத்தது. கரெக்டாக அந்த ஆற்றுல போகுது அல்லது மிதந்துக்கிட்டே போகுது. லியகூனலஹும் அதுவும் வஹசனா, எதிரியாகவும் கவலையாகவும் ஆக்கிக் கொள்வதற்காகவே அவர்கள் கண்டெடுத்தார்கள். ஃபிரௌனுடைய குடும்பம் அந்த பெட்டியை எடுக்குது, அழகான குழந்தை இருக்குது, கையில் எடுக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய வெடிகுண்டு அது, ஆனால் எடுத்துக் கொள்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஆபத்து அந்த பாக்ஸ், எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது, கண் குளிர்ச்சியாக இருக்கிறது. மனைவி சொல்கிறார் ஃபிரௌன்ட, லா தக்துலூஹு, இந்த புள்ளையை கொலை பண்ணிராத. அஸா ஐ யன்ஃபஅனா, நமக்கு அவர் பயன் தரலாம். அவ் நத்தஹிதஹு வலதா, அல்லது நாமளே அவரை குழந்தையாக வளர்த்து கொள்ளலாம். வஹும் லா யஷ்உரூன், அவங்களுக்கு விளைவு என்னவென்று தெரியாது. ஃபஅஸ்பஹ ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிகா, மூசாவின் தாயாரின் உள்ளம் வெறுமையாக மாறியது. புள்ளை இல்லை, இறந்து போயிட்டா கூட ஒரு மாதம் 4 மாதம் 1 வருஷம் அழுது கண்ணீராக தீர்த்து கொள்ளலாம். ஆத்திர தூக்கி போட்டுட்டோம், கடல்ல தூக்கி போட்டுட்டோம், என்ன ஆகும்? அந்த பரிதவிப்பு இருக்குதா இல்லையா? புள்ள வீட்டை விட்டு போயிட்டா என்ன ஆகும்? கல்யாணம் பண்ணி கொடுத்து எத்தனை பெற்றோர்கள் அந்த புள்ளையை பிரிய முடியாமல் அழுகிறார்கள். எதிர்காலத்தை பற்றிய பயம், ஒரு வெறுமை. நேற்று வரை வீட்டில் இருந்த பிள்ளை இன்றிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு வாழ போய் விட்டதே என்கிற அந்த ஒரு வெறுமை, அந்த ஒரு கவலை எல்லா தாய்க்கும் இருக்கும். இது சொல்ல முடியாத ஒரு கஷ்டம், ஒரு துக்கம். ஃபஸ்பஹ ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிகா, மூசாவின் தாயினுடைய உள்ளம் வெறுமையாக மாறியது. இந்த வெறுமைக்கு விளக்கம் சொல்ல முடியாது, அனுபவம் தான் பாடம். வெறுமை என்பதை வாயில சொல்லி விளக்க வைக்க முடியாது. அவரவர்களுடைய அந்த ஒரு வகையான ஏமாற்றமான ஒரு நிலை இருக்குது இல்லையா, அதை அந்த அனுபவம் தான் உணர்த்தும். ஒரு ஆள் சொல்லி புரிய வைக்க முடியாது, படைச்சவனுக்கு அது தெரியும். ஃபஸ்பஹ ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிகா, மூசாவின் தாயாருடைய உள்ளம் வெறுமையாக மாறியது. இன் காதத் ல துபுதி பிஹி லௌலா அர்ரபத்னா அலா கல்பிஹா, அவரது உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தியிருக்காவிட்டால் வெளியே சொல்லி இருப்பார். அந்த பெண், அந்த தாய், அவங்க உள்ளத்தை நாம் ஆறுதலால், தைரியத்தால், நம்பிக்கையால் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால், என் பிள்ளைய நான் இப்படி அநியாயத்துக்கு தூக்கி ஆற்றுல போட்டுட்டனே, இருந்தால் கூட 1 மாதமோ 1 வருஷமோ ஏதோ ஒழிச்சு பார்த்துருக்கலாம், இப்படி நான் தூக்கி போட்டுட்டேனே, பாவி பிள்ளையா ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி புலம்பியிருப்பாங்க, வெளியே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் அவரை பாதுகாத்தான், உறுதிப்படுத்தினான். லிதகூன மினல் மூமினீன், அவர் நம்பிக்கை உள்ளவர்களில் மாற வேண்டும் என்பதற்காக. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த ஒட்டுமொத்த வரலாற்றிலையும் வழி நடத்துறது யார்? அல்லாஹ் தான் வழி நடத்துகிறான். எப்படி வழி நடத்துகிறான்? அந்த சூழல், அந்த பெண்ணுக்கு அமைந்த சூழல். நீயாக நில்லு, நீயாக சமாளி, நீயாக தூக்கி போடு, அதில் வரக்கூடிய கவலையை நீ சமாளித்து பழவு. சமாளித்தார்கள், நின்றார்கள்.
மீண்டும் அந்த குழந்தை அவரது கைக்கு வந்து சேர்ந்ததா இல்லையா? அதே வரலாற்றில் அவங்க சகோதரி ஒகாலத்தில் யுக்திஹி, அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு, அதாவது மூசாவினுடைய சகோதரிக்கு சொன்னார், குஸ்ஸிஹி, இந்த பையனை பற்றி உள்ள விவரங்களை நீ அறிந்து வா. தூக்கி ஆற்றுல போட்டுட்டேன், என்னாச்சுன்னு தெரியல. ஃபபசுரத் பிஹி, எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்க. எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டும், சமாளிக்க வேண்டும், படைத்தவனை நம்பி நிற்க வேண்டும். மனுஷன் நம்பி நிற்கக்கூடாது. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த நிமிஷத்தில் மூத்தா போவான்னு தெரியாது. கணவனாக இருக்கட்டும், வாப்பாவாக இருக்கட்டும், அல்லது அண்ணனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த நிமிடத்தில் மரணம் வரும் என்று தெரியாது. மரணிக்காத நித்திய ஜீவன் ஒரே ஒருவன், ஹய்யுல் கையும், ரப்பை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை. நில்லு, சமாளி. இந்த பாடத்தை தான் நாம் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகள். கொடுத்தோம் என்றால் அதுதான் வெற்றியினுடைய அடிப்படை. என்ன நம்பி வாழாத, தகப்பனை நம்பி வாழாத, நான் தந்த சொத்தை நம்பி வாழாத, படைச்சவனை நம்பி வாழு. அந்த பாடத்தை சொல்லி கொடுத்தோம் என்றால் காலம் காலமாக கண்ணீர் விடக்கூடிய நிகழ்வு குடும்பங்களில் ஏற்படாது. அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறார், போய் விவரத்தை கேட்டுட்டு வாமா. ஃபபசுரத் பிஹி அன் ஜுனுப் வஹும் லா யஷ்உரூன். அந்த பெண் பிள்ளை, அந்த மூசாவின் சகோதரி, ஃபிரௌனுடைய குடும்பத்தாருக்கு தெரியாத வகையில் அவரை கவனித்து கொண்டிருந்தார். எவ்வளவு தைரியம் வேணும் எங்க! இஸ்ரவேல் சமுதாயம் அடிமை சமுதாயம். யாருக்கு? ஃபிரௌன் சமுதாயத்திற்கு. அவன் வாழக்கூடிய பங்களாவில், அந்த ஏரியாவில், அவங்களுடைய அந்த மஹல்லாக்குள்ள போய் பார்க்க முடியுமா? அதற்கென்று ஒரு துணிச்சல் வேண்டும், அதற்கென்று ஒரு மன தைரியம் வேண்டும். மெதுவாக ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்து யார்கிட்டயாச்சும் விசாரிக்கிற மாதிரி விசாரித்து, என்னம்மா வீட்டில் ஒரே பரபரப்பாக இருக்குது, என்னவா ஒரே சந்தோஷமாக இருக்கு, இப்படிலாம் போட்டு வாங்கி பல வகையில் கேட்க வேண்டும். ஒரு பெண் பிள்ளையால் எப்படி முடியும்? அந்த துணிச்சலை, மன தைரியத்தை உருவாக்கி இருந்தார். அந்த மன தைரியத்தை அந்த தாய் கொடுத்திருந்தார். அப்போ அந்த பொண்ணு போய் விசாரிக்குது. விசாரித்த உடனே நிலவரம் தெரியுது. மூசா அந்த பிள்ளை பெட்டியை இவங்க தான் எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு எல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. அந்த குழந்தை வஹர்ரம்னா அலைஹில் மராலியா மின் கபில், யாரிடத்திலும் பால் கொடுக்க முடியாதவாறு ஹராமாக்கி விட்டோம். குழந்தை யார்கிட்டையும் பால் குடிக்க மறுக்குது, ஆனால் பாலுக்காக கடந்து கதறு. என்ன செய்யறது? ஃபகாலத், இந்த பிள்ளை, இந்த மகள், இந்த சகோதரி, ஹல் அதுல்லுக்கும், நான் உங்களுக்கு அலா அஹ்லி பைத், ஒரு குடும்பத்தாரை சொல்லித்தரவா? லேசா போய் கேட்க முடியுமா? வரலாறை படித்தோம்னா ஒரு வரையில் அல்லாஹ் நமக்கு சொல்லிடுறான். யதார்த்தத்தை நம்ம யோசிக்கணும். அந்த வாழ்ந்துச்சுல்ல அந்த பொண்ணு, அன்னைக்கு வாழ்ந்துச்சா இல்லையா அந்த சகோதரி? அந்த களத்தில் நிற்கும் போது வரக்கூடிய பயம் இருக்குல்ல, ஒரு நெருக்கடி இருக்குதில்ல, ஒரு பதற்றம் இருக்குதில்ல, அதை நாம நம்ம சூழலில் உணர்வோம். நம்ம காலத்தில் வாழும்போது நாம உணர்வோம். ஆனால் வரலாறாக கடந்து போய் விடுவோம். எங்கோ ஒளிஞ்சு 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 கவனித்து நடந்த விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அந்த குடும்பத்தாரிடத்தில் அந்த மகள், அந்த சகோதரி, அந்த பெண் போய் கேட்கிறாள், ஹல் அதுல்லுக்கும் அலா அஹ்லி பைத் யக்ஃபுலூனஹு லக்கும், உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக இந்த பிள்ளையை வளர்த்து பராமரிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தாரை நான் உங்களுக்கு சொல்லித்தரவா? ஒஹும் லஹு நாசிஹூன், இந்த பிள்ளைக்கு ரொம்ப நல்ல நாடக்கூடியவர்கள் அவர்கள். இந்த பிள்ளை மேலே அளவுக்கு மீறி அக்கறையோடு வளர்ப்பார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தை சொல்லித்தரவா? அதுதான் வேணும், ஆளை கூட்டிட்டு வாமா. தாய் அங்கு கொண்டு செல்லப்படுகிறார். மூசாவின் தாய் ஃபிரௌனுடைய மாளிகைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி கைத கர்ர ஐனுஹா வலா தஹஸன். அந்த தாயின் கண்குளிர்ச்சி ஏற்படக்கூடிய அந்த தாயிடத்திலேயே பிள்ளையை திரும்ப ஒப்படைத்தோம். அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுங்க. புருஷன் சொத்து காப்பாற்றும், காப்பாற்றும், வேலை காப்பாற்றும், படைத்தவன் இருக்கிறான், அவனுக்காக மட்டுமே நீ வாழ். வேற யாரையும் எதையும் நம்பி நீ வாழக்கூடாது. அது அர்த்தமற்றது அந்த வாழ்க்கை. அதைத்தான் நாம் ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், எந்த பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. அப்பதான் தனக்காக அவர் வாழ்வார், தன் மறுமைக்காக வாழ்வார். அதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? நான் வெளியே தெளிவாக சொல்வதாக இருந்தால், முஸ்லீம் அல்லாத மக்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கை, அதாவது தான் வாழ வேண்டும், தன் காலில் இருக்க வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கை முஸ்லீம் அல்லாத மக்களிடத்திலே பரவலாக காணப்படுகிறது. முஸ்லீம்களிடத்திலே மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அவங்கள்ட்ட அல்லாஹ் மேலே உள்ள நம்பிக்கை அறவே இல்லை. இணை வைப்பு, குஃபுர் இருக்கிறது. நம்மிடத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கிறது.
நம்பி உன் காலில் நில்லு, அந்த நம்பிக்கை இல்லை. அவங்கள்ட்ட தன் காலில் இருக்க வேண்டும் என்கிற அந்த பழக்கம் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது. அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை இல்லை. இந்த ரெண்டும் ஒன்று சேர வேண்டும். அல்லாஹ்வை நம்பி உன் காலில் நில் என்கிற அந்த பாடத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் திரும்ப கொடுத்தானா இல்லையா? இது மூசா நபி வரலாறு மட்டும் இல்லைங்க. எதை அல்லாஹ் ஏன் இதை நமக்கு சொல்றான்? அன்னைக்கு இருந்த அல்லாஹ் தான் இன்றைக்கும் இருக்கிறேன், கியாமத் வரைக்கும் இருப்பேன். என் உரையாடல் உயிரோட்டமானது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்ணும் உனக்காக நீ வாசி, படி, உனக்கு அதில் பாடம் இருக்கிறது. என் உதவியை நீ கண்ணில் அனுபவத்தில் பார்க்க முடியும் என்பதற்கு தான் நல்ல இந்த வரலாறு சொல்லித்தரான். ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி கை தகர்ர ஐனுஹா, கண்குளிர்ச்சி ஏற்பட வேண்டும். அப்போ ஒரு வெறுமை இருந்துச்சு இல்லை, ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் இருந்துச்சா இல்லையா? அது அப்படியே மாறி நினைக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். எப்படி அல்லாஹ் நமக்கு திரும்ப தந்துட்டான்? ஆச்சரியமா இருக்குத. என்ன வார்த்தை சொன்னாலும் அல்லாஹ்வுடைய அந்த உதவியை அல்லது அந்த அற்புதத்தை நம்மால் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு மனநிறைவை அல்லாஹ் தந்தே தீருவான். மூசா நபியின் தாயாருக்கு அல்லாஹ் கொடுத்தான், திரும்ப நாம் கொடுத்தோம். வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வின் வாக்கு உண்மையானது, மாறவே மாறாது, பொய்யாக ஆகவே ஆகாது. அப்ப சகோதரி தாய் ரெண்டு பேருடைய வரலாறு என்ன சொல்லி தருது? அல்லாஹ்வை நம்பி உன் காலில் நில், வருகிற பிரச்சனைகளை எதிர்கொள், சமாளி. அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தால் அல்லாஹ்வின் உதவியை உன்னால் பார்க்க முடியும். இதுதான் அந்த வரலாறு சொல்லி தருது. இந்த பாடத்தை எத்தனை பெற்றோர்கள் நமது பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து ஊட்டி இருக்கிறோம்? சிறு வயதிலிருந்து ஏதாவது ஒரு வகையில் சொல்லி இருக்கிறோமா? மனிதர்களை நம்பி வாழக்கூடிய அந்த ஒரு பதற்றமான ஒரு சூழலை உருவாக்கி ஏன் வாழுகிறோம், எதற்கு வாழுகிறோம் என்று தெரியாமலேயே வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே போல இம்ரான் அவர்களுடைய மனைவி வரலாறு எல்லாம் சொல்கிறார். ஆல இம்ரான் என்கிற ஒரு அத்தியாயமே இருக்கிறது. இது கால திம்ராத்து இம்ரான் ரப்பி இன்னி நதர்துலக மாஃபி பத்னி முஹர்ரரா. இம்ரானுடைய மனைவி தன் வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளையை அவர் நேர்ச்சை செய்து கொண்டார். லக்க மாஃபி பத்னி, என் வயிற்றில் உள்ள அந்த பிள்ளையை அல்லாஹ்விற்காக நான் நற்பணிக்காக வழங்குவேன் என்று நேர்ச்சை செய்து கொண்டேன். ஃபதகப்பல் மின்னி, இறைவா அந்த நேர்ச்சியை நீ ஏற்றுக்கொள். ஒரு பெண் கணவர் இல்லாமல் இருக்கிறார், அவர் கருப்பமுற்று இருக்கிறார், அவருக்கு அந்த மன வலிமை, இறை நம்பிக்கை எப்படி அமைகிறது? இந்த பிள்ளையை நான் அல்லாஹ்வுக்காகத்தான் கொடுப்பேன். ஒரு ஆதரவற்ற நிலை வரும்போது அல்லாஹ்வை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறார். அதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். எந்த சூழலிலும் அல்லாஹ்வை மறந்துடாத, அல்லாஹ்வை தாண்டி இன்னொரு மனிதனை, படைப்பை நம்பி வாழாதே. அந்த நம்பிக்கை ஆழமாக பதியப்பட்டிருக்கிறது. அதனால தான் கற்பமுற்று இருக்கும்போது அவருக்கு என்ன வருகிறது? எப்படி ஒரு வலிமை, நம்பிக்கை வருகிறது? எனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ்விற்காகவே நற்பணிக்காக நான் அர்ப்பணித்து விடுவேன் என்று நேர்ச்சை செய்து கொண்டார். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு நினச்சி தான் நேர்ச்சை செய்வாங்க பொது பணிகளுக்கு. பொம்பளை பிள்ளை பிறக்குது, இப்படி ஆகிப்போச்சு, இப்படி நான் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டனே என்று அவர் அல்லாஹ்விடத்தில் வருத்தப்படுகிறார். அல்லது மனசில் ஒரு சஞ்சலம் ஏற்படுது. ஒலைசதக்கரு கல் உன்னுசா, இந்த பொம்பளை பிள்ளை அவர் நினச்ச மாதிரி ஆம்பளை பிள்ளை இல்லை. அதாவது ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அப்படி இருக்கும், அப்படிலாம் இல்லை. இந்த பிள்ளை அது மாதிரி இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். வளர்த்தார். எப்படி அவர் செஞ்ச நேர்ச்சியை நிறைவேற்றிட்டார். ஏன்னா என்ன சொன்னார்? ஆம்பளை பிள்ளை பிறந்தா பொது பணிக்கு, பொம்பளை பிள்ளை பிறந்தா வீட்டில் வச்சு அப்படி இல்லை. வயிற்றில் உள்ளதை நான் அல்லாஹ்விற்காக நேர்ச்சை செய்து விட்டேன். வயிற்றில் உள்ளது பொம்பளை பிள்ளை, நேர்ச்சியை மாற்ற முடியாது, ஒப்படைத்து விட்டார். ஜக்கரியா நபி அந்த பிள்ளையை பராமரித்து வளர்க்கிறார். பள்ளிவாசல் சூழலிலேயே வளர்க்கப்படுகிறார். பள்ளிவாசல் தான் அவருக்கான தங்குமிட ஒரு தனி ஒரு ஒதுங்கு பகுதியை கொடுத்து அங்குதான் அவர் வளர்த்து பராமரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். இப்போ தாய் ஏதோ பார்த்துட்டு போய்க்கலாம், விசாரிச்சு, அவ்வளோதான். பொறுப்பாளர் யார்? கஃபலஹா ஜக்கரியா நபி அவரை பொறுப்பேற்றுக் கொண்டார். வளர்கிறார். அவருடைய பழக்க வழக்கங்கள் அமைந்து கொண்டே இருக்கிறது. அவர் வளர வளர அவருடைய பல்வேறு வகையான செயல்பாடுகளில் மிக முக்கியமானது, அவர் தங்கியிருக்கக்கூடிய அறைகளில், அந்த தங்கியிருக்கக்கூடிய ரூமில் எப்போ போனாலும் பார்த்தா வித்தியாசமான பழங்கள் அவருக்கு அங்கே இருக்கும். ஜக்கரியா நபிக்கு ஆச்சரியம், இவர் தான் கவனிக்கிறார். ஆனால் இவர் கொடுக்காத உணவுகள் அங்கே இருக்கிறது. இது எப்படிமா வந்துச்சு? அன்னாலைக்கு ஹாதா, இது எப்படி உனக்கு வந்தது? காலத்துகோ மின் ஐந்து இல்லா, அல்லாவின் புறத்திலிருந்து கிடைத்தது.
அப்போ எப்படி அந்த பிள்ளை வளர்ந்திருக்கிறது? அந்த பெண் குழந்தை தாயின் ஆதரவு இல்லை, பள்ளிவாசலுடைய சூழல், அல்லாவின் மீது நம்பிக்கை, அதிலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொறுப்பாளர் கொடுக்காத உணவுகள் எல்லாம் அவருக்கு கிடைக்கிறது. எப்படி கிடைத்தது? அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த இடத்திலேயே ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்திலேயே ஜக்கரியா நபி கேட்கிறார், இறைவா எனக்கு ஒரு மக்கள் பாக்கியத்தை தா, எனக்கு ஒரு பிள்ளையை தா, வாரிசு இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தா. அவர் கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு பெண் பிள்ளை நம்முடைய பராமரிப்பில் இருக்கிறார், அவருக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்குதுல்ல, படைச்சவன் தருவான் என்கிற அந்த நம்பிக்கை இருக்குதா இல்லையா, அவரை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் ஏங்க இதெல்லாம் சொல்லித்தரான்? எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? தத்துவமா உச்சு கொட்டுறதுக்கா? எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? அவர் எல்லா நாளும் துவா கேட்கத்தானே செய்வார், அவருக்கு தெரியாத துவாவா? ஆனாலும் இந்த பிள்ளை சொல்கிற பதில் இருக்குது இல்லை, அந்த பிள்ளைக்கு அந்த பதில் எப்படி வருது? அந்த நம்பிக்கை, இறைவன் மீதான அந்த நம்பிக்கை, இறைவன் தான் என்னை வழி நடத்துவான், படைத்தவனுக்காக மட்டுமே வாழ்வேன் என்கிற அந்த நம்பிக்கையின் விளைவு, அதை அவர் பார்க்கிறார், அந்த இடத்திலேயே கேட்கிறார். அதனால தான் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். அவருடைய துவாவெல்லாம் நமக்கு ஏன் சொல்லித்தரான் அல்லாஹ்? அவரிடத்தில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வு இது. இப்போ மரியம் எப்படிப்பட்ட பிள்ளையாக வாழ்ந்தார்? எந்த ஒரு ஆணும் பாதுகாப்புக்கு இல்லை, பாப்பா இல்லை, சகோதரன் இல்லை, கணவர் இல்லை, தாயுடைய ஆதரவு கூட இல்லையே. எப்படி வாழ்ந்தார்? எப்படிப்பட்ட பெண்ணாக வாழ்ந்தார்? உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தார். அல்லாஹ் தனி விசேஷ தன்மையை கொடுத்துட்டானா? எல்லா மனிதர்களுக்கும் இந்த பூமி பந்தை தான் மறுமை வெற்றிக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நம்மளை விட்டுட்டான். வழிகாட்டுதலை அல்லாஹ் சொல்வான். இந்த இருக்கு, நான் சொல்ற வழிகாட்டல், விரும்புனா எடுத்துக்க, விரும்புனா விட்டுருவோம், இஷ்டம், வெற்றி தோல்வி உனக்கானது என்று அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்போ இந்த மாதிரி மரியம் என்கிற மிகச்சிறந்த ஒரு பெண்ணுடைய வரலாற்றை அல்லாஹ் நமக்கு ஒரு முன்மாதிரியாக சொல்லித் தருகிறான். அதே போல பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரா முஜாதலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபிய பெண், ஹவுலா பின்த் தஅலபா, ஹவுலான்னு பேர். அன்னைக்கு உள்ள பழக்கம் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் பெண்களை பல்வேறு வகையில் கொடுமைப்படுத்துவார்கள். அதில் ஒரு கொடுமை என்னவென்றால், மனைவியை தலாக்கு விடுறதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. மனைவியில் ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துருச்சு அல்லது ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சுன்னா, தலாக்கு விட்டு உன் வீட்டுக்கும் போயிடக்கூடாது, நான் கணவனாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு கொடுமை செய்வார்கள். நீ என் தாய் மாதிரின்னு. தாய் மாதிரின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? தாய் மாதிரியான ஒரு அந்தஸ்து உனக்கு நான் கொடுத்துருவேன், நீ எனக்கு மனைவி இல்லை, மனைவி இல்லைனா விசாரம் விட்டுற வேண்டியதானே, அதையும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை அன்றைக்கு நடந்து கொண்டிருந்தது. இப்படி அவர் கணவர், இந்த பெண்ணுடைய கணவர் சொல்லிவிட்டார். உடனடியாக எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்கள் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அவர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் போய் இந்த விஷயத்தை விசாரிக்கிறார், கேட்கிறார். என்னுடைய கணவர் காலங்காலமாக இருந்த அந்த பழக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அவர் நம்பிக்கையாளராக மாறிவிட்டார். அந்த பழக்கத்தின் அடிப்படையில் என்னை தன் தாயாரோடு ஒப்பிட்டு சொல்லி என்னை கொடுமைப்படுத்துகிறார், இதற்கு ஒரு தீர்வே இல்லையா? இது அந்த அம்மாவுடைய கோரிக்கையின் சாராம்சம். இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? பெண்கள் இப்படிப்பட்ட அநீதியை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டுமா என்று போராடுகிறார். எதிர்த்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிற ரெண்டு பேர்த்துக்கு இடையில என்ன நடந்துச்சுங்கிறத விட அல்லாஹ் அப்படியே நமக்கு படம் முடிச்சு காட்டுறதான் பெரிய ஆச்சரியம். கத் சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ். தன் கணவர் விஷயமாக உங்களிடத்தில் வாதம் செய்த அந்த பெண்ணின் வார்த்தையை அல்லாஹ் கேட்டுவிட்டான். எல்லாத்தையும் தான் நல்லா கேட்குறான், எல்லா விஷயத்தையும் நல்லா கேட்குறான். ஏன் பிரத்யேகமாக சொல்கிறான்? அந்த பெண் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒரு போராட்டம் மனப்பான்மை, முடியாது, விட முடியாது. அது எப்படி அவர் அநியாயம் செய்வார்? எப்படி நான் அந்த நம்பிக்கை கொண்ட பிறகு எப்படி அவர் இப்படிப்பட்ட வரம்பு மீறுதல் ஈடுபட முடியும்? இதற்கு ஒரு தீர்வு வராமல் விடமாட்டேன் என்கிற அந்த துணிச்சல், அவரது வார்த்தை, அவரது கோரிக்கையை அல்லாஹ் செவியேற்றி விட்டான். ஓ தஷ்தகி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அந்த பெண் முறையிடுகிறார். ரசூலுல்லாஹ் தான் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் தீர்வு எப்படி தான் சொல்லுவாங்க? தானா சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்ட்ட இருந்து வரணும். அல்லாஹ்விடத்தில் அவர் முறையிடுகிறார். அனைத்தையும் அல்லாஹ் கேட்கிறான். வல்லாஹு யஸ்மா தஹாவுரகுமா, உங்கள் இருவருடைய உரையாடலை அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. அந்த பெண்ணை பற்றி அல்லாஹ் பேசுறான். எப்படி பேசுறான்? தஹாவுரகுமா, உங்கள் இருவரின் உரையாடல்.
ரசூல் அல்லாஹ்வுடைய தூதருங்க. அந்த பெண் யாரு? ரெண்டு பேர்த்தையும் ஒரே வார்த்தையில் நல்லா பயன்படுத்தலாம். குமா என்றால் ரெண்டு பேரும் அர்த்தம். உங்கள் இருவரின் உரையாடலை அல்லாஹ் செவியேற்கிறான். அல்லாஹ் செவியேற்பவன் பார்ப்பவன். அப்போ அதற்குரிய தீர்வு அல்லாஹ் சொல்கிறான். என்னண்டு, இப்படி யார் இப்படிலாம் சொல்கிறீங்களோ இது தப்பான ஒரு வார்த்தை, இதிலேருந்து நீங்கள் விடுபடணும், இது பொய் தான் பேசுகிறீர்கள், தேவையற்ற வார்த்தை பேசுகிறீர்கள், இது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று அல்லாஹ் கண்டித்து அதிலிருந்து ஒரு தீர்வை அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், காலம் காலமாக ஒரு கொடுமை இழைக்கப்பட்டு கொண்டிருந்ததா இல்லையா? அந்த கொடுமையை எதிர்த்து நின்று பேசியவர் யார்? அந்த ஹவுலா என்கிற பெண். அதை அல்லாஹ் எந்த அளவிற்கு ஒரு மதிப்பளித்த ஒரு வார்த்தையாக நமக்கு சொல்லி தருகிறான். இப்படிப்பட்ட ஒரு அல்லாவை நம்பி வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கையை பெற்றோர்கள் கொடுத்தோம் என்றால், எவனையும் நம்பி இன்ஸ்டாவில் பழக்கம், வாட்ஸ்அப்பில் பழக்கம், ஃபேஸ்புக்கில் பழக்கம், அங்கே பார்த்து பழக்கம், அட்ரஸ் தெரியாமல், குடும்பம் தெரியாமல், தொழில் என்னன்னு தெரியாமல் கண்டவன் கூட ஓடக்கூடிய நிலைமை வருமா? ஏதோ ஒரு பிள்ளைக்காக பையன் இங்கேருந்து கூட்ட விட்டு ஓடி போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய கொடுமை எல்லாம் வருமா? எதனால் வருது? அது படைத்தவனை சொல்லி கொடுக்கல. வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுக்கல. முதல்ல நாம வாழல, எது வாழ்க்கைன்னு நாம தெரியல. ஊர் உலகத்தை பார்க்குறோம், எல்லாரும் இப்படி போகிறாங்க, நம்மளும் இப்படி தான் போகணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஊர் உலகம் எப்படி போனாலும் சரி, படைத்தவன் சொன்ன அடிப்படையில் நான் வாழ்கிறேனா இல்லையா? நான் தனி உயிர், நான் ஒரு அடிமை, படைத்தவன் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும். இதுதான் அடிப்படை பாடம். இதை ஒவ்வொரு தாயும் புரிந்து வாழ வேண்டும். தன் பிள்ளைகளுக்கு அந்த பாடத்தை எப்படியே அனுபவ ரீதியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். பேரன் பேத்திகளுக்கு அனுபவ ரீதியாக புரிய வைக்க வேண்டும். அப்படி புரிய வைத்தோம் என்றால் தேவையற்ற சங்கடங்கள், காலம் காலமாக கண்ணீர் விட்டு நோயாளியாக மாறி கபர்குழிக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் எந்த குடும்பத்திலும் வராது. அப்படி வரக்கூடிய சூழலை நாம் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு, பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளோ பிள்ளைகளோ, அவர்களை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் உருவாக்க வேண்டுமே தவிர, அப்படி உருவாக்கிட்டோம்னா அவர்களுக்கானதை அவர்கள் உருவாக்கி கொள்வார்கள். பல பெற்றோர்கள் என்ன நினைக்கிறோம்னா, அவர்களை மறந்துட்டு அவர்களை சுத்தி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். கடைசியில் சுத்தி உள்ளதும் காணா போது அவர்களும் காணாமல் போய்விடுகிறார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம் பிள்ளைகளுடைய வெற்றி. அந்த பிள்ளைகளுடைய வெற்றி என்பது அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் உருவாக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இதை புரிந்து ஆண், குறிப்பாக பெண் பிள்ளைகளை உருவாக்கி மகத்தான ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கிய மக்களாக, நாளை மறுமையில் சிறந்த ஒரு வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ்.